சேப்பாக்கத்தில் வரும் வெள்ளியன்று சென்னை சேப்பாக்கத்தில் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி ஐபிஎல் போட்டி நடைபெறவுள்ளது. இன்று காலை ஆன்லைன் மூலம் டிக்கெட் விற்பனை துவங்கிய நிலையில் டிக்கெட்டுக்காக சுமார் 2.5 லட்சம் பேர் காத்திருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வருகிற 28ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை பெங்களூரு அணிகள் மோதக்கூடிய ஐபிஎல் போட்டியானது நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை சரியாக இன்று காலை 10:15 மணி அளவில் தொடங்கியது. டிக்கெட் விற்பனை தொடங்கியது முதலே ஒரு நிமிடத்தில் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த வரிசையில் காத்திருக்கின்றனர். இந்த டிக்கெட் விற்பனை எப்படி நடைபெறுகிறது என்றால், அந்த சென்னை சூப்பர் கிங்ஸின் அபிஷியல் வெப்சைட் என்று சொல்வார்கள், www.chennai-superkings.com என்கிற அபிஷியல் வெப்சைட்டில் சென்று, இணையதளத்தில் சென்று டிக்கெட்டை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதில் காத்திருப்பு முறையில், அதாவது முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் தான் டிக்கெட் விற்பனையானது நடைபெறுகிறது. முதலில் யார் உள்நுழைகிறார்களோ அவர்கள் அந்த வரிசையில் வரிசைப்படுத்தப்படுவார்கள். அப்படி வரிசைப்படுத்தப்பட்டதில் ஒரு நிமிடத்திலேயே 2,50,000க்கும் மேற்பட்டு அந்த வரிசையில் காத்திருக்கின்றனர். வெறும் 36,000 இடங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் 20,000க்கும் மேற்பட்ட குறிப்பிட்ட அளவிலான டிக்கெட்டுகள் மட்டுமே ஆன்லைனில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த 20,000க்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகளை வாங்குவதற்காக ஆன்லைனில் டிக்கெட் புக்கிங் துவங்கிய ஒரே நிமிடத்தில் சுமார் 3 லட்சம் பேர் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மகேந்திரன், விவரங்களை சொல்லலாம். 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தற்போது வரிசையில் காத்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட இந்த டிக்கெட் விற்பனை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடங்கள் கூட தற்போது முடியவில்லை. இந்த 5 நிமிடத்தில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வரிசையில் காத்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக 10:15 மணிக்கு தொடங்கிய இந்த டிக்கெட் விற்பனை 20,000க்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகளை வாங்குவதற்காக 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வரிசையில் காத்திருக்கின்றனர். பெரும்பாலானோருக்கு இதில் ஏமாற்றமே மிஞ்சுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சென்னை மும்பை போட்டியிலும் நாம் பார்த்தோம், 20,000 டிக்கெட்டுகளும் வெறும் 10 நிமிடத்திலேயே விற்று தீர்ந்திருந்தது. ஆனால் வரிசையில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் காத்திருந்த ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டது. தற்போதும் அதே சூழ்நிலையில தான் நீடிக்கிறது. இந்த முறையும் இந்த இயர்லி ஆக்சஸ் என்று சொல்வார்கள், 10:15 மணிக்கு தான் பொது டிக்கெட் விற்பனை தொடங்குகிறது என்றாலும் 9:30 மணிக்கே உள்நுழைந்து வரிசையில் காத்திருக்க ஒரு குறிப்பிட்ட அளவு டிக்கெட் விற்பனையானது செய்யப்படும் என்று சிஎஸ்கே நிர்வாகம் அறிவித்திருந்தது. அதன்படி 9:30 மணிக்கு உள்நுழைந்தவரும் அப்போதும் 50,000க்கும் மேற்பட்ட வரிசையில் காத்திருந்தால் அதிலும் பலருக்கு ஆயிரக்கணக்கான ஒரு டிக்கெட் கிடைக்காமல் ஏமாற்றம் அடைந்தனர். தற்போது 10:15 மணிக்கு இந்த டிக்கெட் விற்பனையானது தொடங்கிய நிலையில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வரிசையில் காத்திருக்கின்றனர். சென்னை பெங்களூரு அணி போட்டிக்கான டிக்கெட்டை வாங்குவதற்காக 20,000க்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகள் மட்டுமே ஆன்லைனில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த 20,000 டிக்கெட்டுகளை வாங்குவதற்காக 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தற்போது வரிசையில் காத்திருக்கின்றனர்.